வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறது ADHD பத்தி. ADHDனா என்ன, அதுல என்னென்ன சிம்டம்ஸ், எப்படி ஃபீச்சர்ஸ் இருக்கும், இன்அட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இம்பல்சிவிட்டி பத்தி எல்லாம் நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது ADHD அண்ட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இப்போ ADHD இருக்கிற சில்ட்ரன் ஹைப்பர் ஆக்டிவிட்டினால அவங்களோட தாட்ஸை ஆர்கனைஸ் பண்றதுக்கோ இல்ல பேசும்போது ரைட் வேர்ட்ஸை யூஸ் பண்றதுக்கோ டைம் எடுப்பாங்க. அண்ட் தே யூஸ் லாட் ஆஃப் ஃபில்லர்ஸ். இப்போ பேச ஆரம்பிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாச்சும் சொல்லணும்னா அது அந்த மாதிரி கொஞ்சம் பாஸ் பண்றதோ இல்லை ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றதோ ரெப்படேட்டிவா அதே வேர்ட்ஸ் சொல்றதோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தாட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும். அதே மாதிரி அவங்களுக்கு மற்றவங்க பேசும்போது லிசன் பண்றதுலயும் டிஃபிகல்ட்டி இருக்கும். அவங்க ஃபாஸ்டா பேசிடுவாங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல இருக்காங்கன்னா டீச்சர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றது ஃபாலோ பண்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதனால பின்னாடி அவங்களுக்கு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், பியர் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ADHD இருக்கும்போது ஒரு சில்ட்ரனுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் இன்அட்டென்ஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி மட்டும் பார்க்காம அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்கு, கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்றத ஏர்லியாவே நம்ம மானிட்டர் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.